தூய்மை பணியாளர்களை தனியார் மயமாக்குவதை கண்டித்து அவர்களுக்கு பணியை நிரந்தரமாக்க கோரியும் நடந்து கொண்டிருக்கிற இந்த கோரிக்கை ஆர்ப்பாட்டத்திலே பங்கேற்றிருக்கிற என் உயிருக்கினிய உறவுகள், உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பும் வணக்கமும். இங்கே பத்து நாட்களாக மிக நியாயமான கோரிக்கைகளை முன்வைத்து நம்முடைய சொந்தங்கள் வீதியிலே நின்று போராடி கொண்டிருக்கிறார். போராடுகிற மக்களினுடைய கோரிக்கையை ஏற்று அதை நிறைவேற்றுவதற்கு பதிலாக போராட்ட களத்திலிருந்து எப்படியாவது அவர்களை வெளியேற்ற வேண்டும் என்பதில் அதிகாரத்தில் இருப்பவர்கள் மிகவும் கவனமாக இருக்கிறார். இந்த கோரிக்கை ஒன்றும் புதிதல்ல. இன்றைக்கு ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவர்கள் எதிர்க்கட்சியாக இருக்கிற போது அவர்கள் கொடுத்த வாக்குறுதியைத்தான் நிறைவேற்றுங்கள் என்று போராடுகிறார்கள். இதற்கு முன்பு இந்த போராட்டம் நடந்தது. அப்போதும் நாம் பங்கேற்று மக்களோடு மக்களாக அவர்களுக்கு ஆதரவாக நின்றோம். இந்த தனியார் மயமாக்கப்படுவதை தொடக்கத்திலிருந்தே வலுவாக நாம் எதிர்த்து வருகிறோம். ஒரு அடிப்படை கேள்விதான் இங்கே. சென்னை மாநகரை தூய்மையாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்று ஸ்வீடன் நாட்டுக்காரனுக்கு என்ன தேவை இருக்கிறது என்பதுதான் நம்முடைய கேள்வி. இந்தியாவில் சிறந்த மருத்துவ மாணவர்களை தேர்வு செய்து தருவதற்கு அமெரிக்காவில் இருக்கிற ப்ரோமெட்ரிக் என்கிற நிறுவனத்திற்கு என்ன அவசியம் இருக்கிறதோ அதுபோலதான் இது. தனியார் முதலாளிகள் அவர்கள் கையிலிருந்து நமது தூய்மை பொறியாளர்களுக்கு பணியாளர்களுக்கு ஊதியம் கொடுக்க போகிறார்களா? அரசு அந்த முதலாளிகளுக்கு கொடுக்கிற காசிலிருந்து எடுத்து சம்பளம் கொடுக்க போகிறார்களா? இதுதான் கேள்வி. எல்லாவற்றையும் தனியாரிடம் கொடுத்து விடுவது, ஒப்பந்த அடிப்படையில் கொடுத்து விடுவது. ஒரு தனியார் முதலாளி தன்னுடைய லாப தேவைக்கு வருவானா, மக்கள் சேவைக்கு வருவானா என்கிற ஒரு அடிப்படை கேள்வி கூட நம்மிடத்தில் எழவில்லை என்றால் எப்படி? எந்த முதலாளி மக்களுக்கான சேவை முதன்மையாக வைத்து வருவான்? எப்படி முதலீடு செய்வான்? அவன் தன்னுடைய லாபத்தை நோக்கித்தான் நகர்வான். அதுதான் அவனுக்கு குறியாக இருக்கும். அப்போது மக்கள் சேவை என்பது கேள்விக்குறியாக மாறும். இது இந்த குப்பை மேலாண்மையில் மட்டுமல்ல, ஒவ்வொரு துறையிலும் அதுதான் நடக்கும். குப்பையை அள்ளி அந்த காட்சிகளை பார்த்தால் உங்களுக்கு தெரியும். நாம் மூக்கை பிடித்து கொண்டு போட்ட குப்பையை மூழ்கி எடுத்து சுத்தம் செய்வதை இந்த காட்சியை பார்த்தால் உங்களுக்கு தெரியும். இங்கே பேசியனுடைய தம்பி தங்கைகள் எல்லாம் குறிப்பிட்டார். எந்த பாதுகாப்பு கருவியும் இல்லை. காலுக்கு காலுறையோ கைக்கு கவசமோ எதுவுமே இல்லை. ஒரு பாதுகாப்பற்ற சூழலில் பேரிடர் காலங்களில் கூட இங்கே பேசியனுடைய தங்கை ஷாலினி மரியம் லாரன்ஸ் அவர்களோட குறிப்பிட்டார்கள். நாங்கள் பேரிடர் காலங்களில் வந்து களத்தில் நின்றதை, பெரு வெள்ளம் வந்தபோது
அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் அப்போ ஆட்சியில் இருந்தபோது 1 மாத காலங்கள் இந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அரிசி பருப்பு உடைகள் கொடுத்து குப்பைகளை அள்ளி அழுக்கு நீரை அப்புறப்படுத்தி வேலை செய்து கொண்டிருந்தோம். அப்போதிருந்து களத்திலே நின்று பாடுபட்ட பெருமக்கள் நம்முடைய தூய்மை பணியாளர். கொரோனா காலங்களில் எல்லோரும் வீட்டை விட்டு வெளியே வர பயந்தோம். ஆனால் அப்போதும் நாம் குப்பையை கொட்டினோம். அப்போதும் அந்த குப்பையை எடுத்து கொண்டு போய் தூய்மைப்படுத்தி நகரத்தை கொடுத்தவர்கள் இந்த பெருமக்கள் தான். எது ஒன்றை பற்றியும் ஒரு அடிப்படை அறிவில்லாதவர்களிடத்தில் ஆட்சி அதிகாரத்தை நாம் கொடுத்து விட்டதால் இயற்கையின் அரும்பெரும் கொடையாக இருந்த ஏரிகளை எல்லாம் குப்பை மேடுகளாக்கி நீங்க போய் பாருங்க, நீங்க தெருவில் பயணித்து போய் பாருங்க, சாலைகளில் போங்க, மலை உயரத்திற்கு பெரும்பெரும் மலைகள் உயரத்திற்கு இந்த பாலித்தீன் பிளாஸ்டிக் கழிவுகள், திடக்கழிவு மேலாண்மை என்பதை இந்த நாட்டில் சுத்தமாக கிடையாது. நாடே குப்பை மேடாக மாறி நிற்கிறது. கிளீன் இந்தியா என்ற ஒரு திட்டம் பல ஆயிரம் கோடியை அதற்கு அறிவித்தார்கள். ஆனால் கிளீன் இந்தியாவில் தூய்மைப்படுத்தக்கூடிய தொழிலாளர்கள் குப்பையை போல வீதியில் நின்று கிடக்கிறார்கள். இயற்கையினுடைய அரும்பெரும் கொடை என் அருமை உடன் பிறந்தார்களே பள்ளிக்கரணையே, கடலின் நீர்மட்ட அளவிற்கே இருக்கக்கூடிய இயற்கையின் பெருங்கொடை அருமையான ஒரு சதுப்பு நிலையே, அதை குப்பையை கொட்டி மூடலாம் என்று ஒரு ஆட்சியாளர்களுக்கு தோணுகிறது என்றால் அவர்களுக்கு அறிவு என்ற ஒன்று இருக்குமா என்பதை நீங்கள் யோசித்து பார்க்கணும். எவன் ஆட்சிக்கு வந்தாலும் அந்த ஏரியை மறுபடி சீரமைக்க முடியாது. நாங்கள்லாம் சென்னைக்கு வந்தபோது அந்த பகுதியில் போகிற போதெல்லாம் வெளிநாடுகளில் இருந்த ஆகச்சிறந்த பார்ப்பதற்கு அரிதினும் அரிதாக இருக்கிற பறவைகள் எல்லாம் வந்து தங்கி அங்கே முட்டையிட்டு குஞ்சு பொரித்து பறந்து போகும். அப்படிப்பட்ட ஏரி இன்று குப்பை மேடாக மாறி இருக்கிறது என்றால் காரணம் என்ன? குப்பைகளிடத்திலே நாட்டையும் அதிகாரத்தையும் நாம் கொடுத்ததால் நாடு இன்றைக்கு குப்பையாக இருக்கு. நாம் கூட்டி அள்ள வேண்டியது, நம்முடைய மக்களும் நாமும் சேர்ந்து கூட்டி அள்ள வேண்டியது தெருவில் கிடக்கிற குப்பைகள் அல்ல, அதிகாரத்தில் இருக்கிற இந்த அறிவுகட்ட குப்பைகளை என்ன சொல்லி எவ்வளவு அழுத்தம் கொடுத்து போராடினாலும் இவர்களுக்கு உரைக்காது. திரும்ப திரும்ப சொல்லுகிறேன், நாம் அதிகாரத்தில் தலைவர்களை தேர்வு செய்து வைப்பதில்லை, தரகர்களை புரோக்கர்களை தேர்வு செய்து வைக்கிறோம். உள்நாட்டு வெளிநாட்டு பெறும் முதலாளிகளுக்கும் சொந்த நாட்டு மக்களுக்கும் இடையே தரகு வேலை பார்ப்பவர்களையே நாம் தலைவர்கள் என்று கருதி கொண்டிருக்கிறோம். அதனாலதான் இவ்வளவு பிரச்சனைகள் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கு. ஒரு இடத்தில், ஒரு துறையில், ஒரு நிலத்தில், ஒரு களத்தில், எல்லா இடத்திலும் சிக்கல். நம்முடைய தலைவன், வெள்ளைக்காரர்கள் நம்மை அடிமைப்படுத்தி வைத்திருந்தார்கள், நாம் விடுதலைக்காக போராடினோம், சுதந்திரம் கேட்டு போராடினோம். ஆனால் சுதந்திரம் கேட்டு போராடுவதற்காக அவர்கள் அனுமதித்தார்கள். அந்த ஜனநாயகமாவது அவனிடத்தில் இருந்தது. இந்த விடுதலை பெற்ற நாட்டிலே உரிமைகளை இழந்தில்லை, பறிக்கப்பட்டு நிற்கிற நாம் அந்த உரிமையை கேட்டு நின்று போராட நிலமில்லை, இடமில்லை, அனுமதி இல்லை, அதை கேட்பதற்கு நாதி இல்லை. அப்ப இது எவ்வளவு கொடுமையான அடக்குமுறை, ஒடுக்குமுறை ஜனநாயகம் என்பதை நீ பார்த்துக்க. வெறும் வெற்றி சொல் இங்கே. இது காரணம் என்ன? எப்படி ஆனாலும் வாக்குக்கு காசை கொடுத்து வாக்கை வாங்கிவிடலாம் என்கிற அந்த அசைக்க முடியாத நம்பிக்கையில் தான் எந்த மக்களின் பிரச்சனையும் எங்கள் கவனத்தில் எடுப்பதில்லை.
பல பிரச்சனைகளுக்கு கோவப்படுவார்கள். வெள்ளம் வந்தால் கோவப்படுவார்கள். ஒரு ஒரு திட்டத்தை சொல்லிவிட்டு செய்வது என்றால் கோவப்படுவார்கள். எல்லோரும் வீதியில் வந்து போராடி விட்டார்கள். ஆசிரியர்கள், மாணவர்கள், மீனவர்கள், உழைக்கும் உழவர் குடிமக்கள், இப்போது துப்புரவு பணியாளர்கள் எல்லாரும் வந்து விட்டார்கள். நெசவாளர்கள். எப்படி பிரச்சனைகளை தந்தவர்கள், அதற்கு காரணமாக இருந்தவர்களை மறுபடியும் அதிகாரத்தில் எப்படி வர முடிகிறது? அப்ப எங்கே தவறு நடக்கிறது? யாருக்குமே ஊழல் பிடிக்கல, யாருக்குமே லஞ்சம் பிடிக்கல. ஆனால் யார் கொடுக்கிறா, யார் வாங்குறாப்போ எல்லாருமே சொல்றான் ஊழலை ஒழிக்கணும், லஞ்சத்தை ஒழிக்கணும்னு. அப்ப யார் கொடுக்கிறா, யார் வாங்குறா? யார் வாங்குறா? அப்ப எந்த இடத்துல தவறு பிறக்கிறது என்பதை நாம் அறிய தவறுகிறோம். அங்கதான் சிக்கல் இருக்கு. உழைக்கும் அடித்தட்டு மக்கள் பட்டினியோடு பசியோடு உட்கார்ந்து வீதியில போராட வைக்கிற ஒரு அரசா அது தரிசா? நினைச்சு பாரு. அவனுக்கு ஏதாவது இருக்கா? இதான் மக்களின் நலன் பேணுகிற, மக்களின் நலன் காக்கிற நல்லாட்சியா? இதுக்கு பேரா? உட்கார்ந்து போராடுகிறெல்லாம் பெண்கள், அவர்களுக்கு கழிவறை கூட திறந்து விட முடியாது என்றால் இது எவ்வளவு? இது ஒரு மனித மனம் தானா? மனிதர்கள் தான் ஆட்சி செய்கிறார்களா? எப்படி இதை ஏற்கிறது? எப்படி இதை பொறுக்கிறது? இதற்கு பேர் நிர்வாகம், இது ஒரு ஆட்சி என்று வேற சொல்லிக் கொண்டுகிறார்கள். நல்ல ஆட்சி, நான்காண்டே சாட்சி என்று. நமக்கு வேற என்ன கேட்க தோணுது? இது சொல்றதுக்கு உங்களுக்கு இருக்கா மனசாட்சின்னு தான் கேட்க தோணுது. வேற என்ன செய்ய கேட்கறது? வேற என்ன கேட்குது?